வெற்றிமாறன் டைரக்ஷனில் எஸ்டிஆர் 49வது படத்தோட அஃபிஷியல் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வடச்சென்னை 2 கிடையாதுன்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இது ஒரு வடச்சென்னை கான்செப்டில் வர மூவி. இந்த படம் வந்து தனி படம்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வடச்சென்னை 2 படம் பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் நடிக்க போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதை இன்னைக்கு நடந்த இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வடச்சென்னை 2 படத்தோட அப்டேட் கூடிய சீக்கிரம் வரப்போறதாகவும் இந்த வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கேபிஒய் பாலாவோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் காந்தி கண்ணாடி. இது ஒரு ஆக்ஷன் எமோஷனல் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா லீடாக நடிக்கிறாரு. படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். கூலி படத்துலேருந்து இப்போ தெலுங்கு டிஸ்கிரிப்ஷன் ரைட்ஸை ஏசியன் என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்கதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினிகாந்த் அந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜில் வர ஆகஸ்ட் 14th தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகுது. பறந்து போ படத்தோட சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்துக்கு சென்சாரில் க்ளீன் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவா, அஞ்சலி லீடாக நடிக்கிறாங்க. படம் இந்த ஜூன் 4th கிராண்டாக தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆக போகுது. ஃப்ரீடம் படத்தில் வந்து ஆரிராரோ நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லா இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சசிகுமார் லீடாக நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 11th கிராண்டாக தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் கே ராம்ப். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்குது. இது ஒரு லவ் மூவியாக ரெடி ஆகிருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் ஆல் சோலால். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எமோஷனல் க்ரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ரிலீஸ் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் டெக்சாஸ் டைகர். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் அக்ஷரதம் ஆப்ரேஷன் விஜய சக்தி. இந்த படம் ஜூலை 4th ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட புக்கிங்ஸ் கூடிய சீக்கிரமே ஓப்பன் ஆக போது. படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் 12th இயர் ரயில்வே காலனி. இந்த படத்துலேருந்து நரேஷோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் மகாராஜ் நரசிம்மா. இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 12:33 ரிலீஸ் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகும். ஆக்டர் ஜெய்யோட நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் சட்டென்று மாறுது வானிலை. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் ஜெய் லீடாக நடிக்கிறாரு. படத்தோட ரிலீஸ் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவியோட அஃபிஷியல் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இது ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படத்தோட டைட்டில் அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் ஆப்ரேஷன் ஹொயில் மேரி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் மார்ச் 20, 2026 இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் சராஸ்மீன். இந்த படத்தில் பிருத்திவிராஜ் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் இந்த ஜூலை 25 ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் மண்டாலா மர்டர்ஸ். இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 25 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் இந்த சீரீஸ் ஹிந்தியில் மட்டும்தான் ப்ரீமியர் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் மை ஆக்ஸார்டியர். இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டேரக்ட் ப்ரீமியராக ஆகஸ்ட் 1 நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இங்கிலீஷில் ப்ரீமியர் ஆக போகுது. இந்த வாரம் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா டென்ட் கோட்டால மெட்ராஸ் மேட்னி ப்ரீமியர் ஆக போகுது. குட் வைஃப் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் ஆகுது. உப்பு கப்பு ரம்பு இது ஒரு தெலுங்கு சீரீஸ். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ப்ரீமியர் ஆகுது. ஏஐஆர் இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வின் அப்படின்ற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ப்ரீமியர் ஆக போகுது. த ஹண்ட் த ரஞ்சீவ் காந்தி அசசினேஷன் கேஸ் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் ஆகுது. இப்போது ஜான்விக்கோட நெக்ஸ்ட் மூவியை பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இந்த 8 படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடியில் ப்ரீமியர் ஆக போகிற படங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.